தற்போது கிடைத்துள்ள ஆன்மீ செய்தி. வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா என்று இரவு 9:30 மணிக்கு சிறப்பு தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக 4 வழக்கறிஞர்கள் வாதாடுகின்றனர். ஆன்மீ செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். ஒலிம்பிக் மல்யுத்தம் 50 கிலோ இடைப்பிரிவில் 100 கிராம் அதிகமாக இருந்ததாக இறுதிப் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் இன்று வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா இன்று இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சபரி. வணக்கம் சபரி, விவரங்கள் என்ன? வணக்கம் சார். அதாவது 2024 நடப்பாண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பல்வேறு போட்டியில் பங்கேற்றனர். இது விளையாட்டில் பல்வேறு போட்டிகளில் இந்திய அணி 6 பதக்கங்களை வென்றுள்ள நிலையில் இந்தியாவின் தினேஷ் போகத் அவங்களுடைய குற்றப்பத்திரிகை என்னன்னா, அதாவது ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா 57 அவங்களுடைய நார்மல் வெயிட் கேட்டகரி, அதுல 53 வழக்கமாக அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்றதுனால இம்முறை அவங்க வினேஷ் போகத் பல்வேறு சர்ச்சைக்குரிய இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் தலைவர் அவங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்ததுனால 50 கிலோ எடை பிரிவில் அவங்க குவாலிபிகேஷன் போட்டியில வெற்றி பெற்றிருந்தாங்க. தகுதி சுற்றிலே வெற்றி பெற்று ஒலிம்பிக்கும் தகுதி பெற்றிருந்தாங்க. ஒலிம்பிக் போட்டியில கிட்டத்தட்ட சராசரியா 49.9 எடை இருந்து பல்வேறு போட்டிகளையும் வெற்றி பெற்று அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. இந்நிலையில அவங்களுடைய அரையிறுதி சுற்று முடிவு பிறகு 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அவங்களுடைய பதக்க வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம இறுதி சுற்றுக்கு முன்னேறுவதற்கு தடையை விதிச்சாங்க. இந்நிலையில் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க முன்னிலையில் 2 முறை இந்த கேஸ் வாதாடப்பட்டது. இதுல வினேஷ் போகத்தின் முறையில 2 விண்ணப்பங்கள் எடுக்கப்பட்டது. அதுல முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வினேஷ் போகத் நான் என்னுடைய போட்டிக்கு முன்பாக சரியான எடையில இருந்ததால இந்த பதக்க பட்டியல்ல எனக்கு இறுதி போட்டியை விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல முன்ன வச்சிருந்தாங்க. ஆனா அதை கோர்ட் தீர்மானமா யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் பாடி அதை தீர்த்து சொல்லிட்டாங்க. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் தான் இருந்திருக்கு, அதனால நீங்க இறுதி போட்டியில விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்ட்டு. எனினும் 2வது கோரிக்கை என்ன வச்சிருந்தாங்கன்னா, 50 கிலோ எடை பிரிவில், அதாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய 50 கிலோ எடை பிரிவு செக் பண்ணியிருந்தாங்க. அந்த செக் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய எடை அப்படிதான் இருந்துச்சு. அதனால எனக்கு அட்லீஸ்ட் வெள்ளி பதக்கமாவது கொடுக்கணும், இல்லைன்னா வெள்ளி பதக்கத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த கோர்ட் அதை எடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கான தான் முடிவு இன்னைக்கு 9:30 தெரிய வரும் அப்படின்ட்டு விர்ச்சுவல் மீட்டிங் மூலியமா இந்த முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வருகிறது. இதுல 2வது பட்சமா ஒருவேளை வினேஷ் போகத்துக்கு அவங்களுக்கே வெள்ளி பதக்கத்தை பகிரலாம் சக வீரரோட அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தாலும் கூட அடுத்ததாக யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் பாடி அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிய வருகிறது. ஏன்னா இம்மாதிரியான செயல்கள் செஞ்சா ஒட்டுமொத்த வேர்ல்ட் ரெஸ்லிங் பாடியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம இதுவரை நடந்த போட்டிகள் அனைத்தையுமே ஒரு கேள்விக்குறியா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனினும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன் வினேஷ் போகத்துக்கான ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த ஒரு தீர்ப்பு கிடைக்கப்படும் அப்படின்றது சுமார் இன்னைக்கு 9:30 மணி அளவில் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சபரி.